அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. இதுலேருந்து வாழை கொஞ்சம் போட்டிருக்குது. வாழை அந்த முன்னாடி கடலை போட்டிருந்தோம். அந்த கடலையில் தட்டைப்பயிர் போட்டிருந்தோம். அது ஓட்டி விட்டதில் வந்தது, அதுவாக முளைச்சி வந்தது. அதெல்லாம் ஓட்டி போட்டோம்னா மழை பெஞ்சுன்னு ஓட்டி போட்டால் முளைக்கும், தானாக முளைக்கும். அதுவாக முளைச்சது. இப்போ எல்லாம் பூரா காய் வந்துருச்சு, பூ பிஞ்சாக இருக்குது. அப்படியே ஒதுக்கி விட்டோம், நல்லா தான் இருக்குது. வாழையும் வந்த மாதிரி இருக்கும், தட்டைப்பயிரும் வந்த மாதிரி இருக்கும். தண்ணி பாயுது, அதுதான் சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். பாருங்கள், வாழை கொஞ்சம் தான் வச்சுருக்குது. என்ன 1 2 3 ஒரு 50 கட்டை வச்சுருக்குது. 50 வாழைக்கட்டை வச்சுருக்குது. எல்லாம் பூரா கற்பூரவள்ளி, ரஸ்தாளி. கற்பூரவள்ளி அதிகம், ரஸ்தாளி ஒரு 5 கட்டு 3 கட்டு இருக்கும். பூம்பழம் ஒரு 5, அவ்வளோதான் இருக்கும். கற்பூரவள்ளி தான் இதில் அதிகமாக இருக்கும். ஒரு 2 காய் வாழை, ஒன்று தான் காய் வாழை. பாருங்க, தண்ணி பாயுது. களை வெட்டினதுனால தண்ணி குடிச்சு தான் பாயும். இப்படி விட்டோம்னா தான் ஈரமாக கிடக்கும். உள்ளே இறங்கி போகலாம். உள்ளே இறங்கி போனோம்னா வய ஓட்டுற மாதிரி ஆகிடும். மனசாரி தான், மனசாரியாக இருந்தாலும் ஓகே. வாங்க போவோம், போய் பார்ப்போம். வெளியே கரும்பு கொஞ்சம் போட்டுருக்கு. கரும்பு இது வெள்ளரிக்கு ஒன்றுமே பண்ணல, அதுவாக வருது. கொஞ்சம் போட்டு விட்டோம், வருதான்னு பார்ப்போன்னு. நல்லா தான் வருது. இதை கொஞ்சம் கரும்பு போட்டு விட்டோம், கரும்பு எப்படி வருதுன்னு பார்ப்போன்னு. நல்லா தான் வருது. வெள்ளரியை வச்சு மூடுது தட்டைப்பயிறு. இப்படி மூடுனா எப்படி காய் காய்க்கும் வெள்ளரி? நீ இங்கே போ, நீ இங்கே வா. உடஞ்சி போச்சு. வெள்ளரி இன்னும் காய் வரல, காய் வந்துடும். ஒன்றுமே பண்ணலையே, எப்படி காய் வரும்? அதுவாக இப்போ தான் பூ பூத்துருக்குது. கொஞ்சம் எரு கொட்டணும், எரு கொட்டினா காய் வந்துடும். எல்லாம் பூ பிஞ்சாக இருக்குது. பாருங்கள், தண்ணி பாயுது. வாழைக்கு தெரியுதாங்க பாருங்கள், தட்டைப்பயிரெலாம் பூ பிஞ்சாக இருக்குது. மழை பெஞ்சுனாக்கா காய் பூரா எல்லாம் இதாகிடும், சோடக்காயாக போயிடும். பாருங்கள், வெள்ளரி நல்லா தான் இருக்குது. வெள்ளரிக்கு தனியாக வச்சு விட்டு கொஞ்சம் எருவு அள்ளி கொட்டுவோம். வாழையை பாருங்கள், வாழை தூசி இல்லை, இல்லைன்னா ஒரே தூசியாக கிடக்கும். அந்த கிருஷ்ண பக்கத்தில் இருக்கிறதுனால அம்புட்டும் தூசியாக ரெண்டு போயிருக்கு. தூசியை காணும், தூசி வரல. ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வரீங்க கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் கொஞ்சம் களை வெட்டணும். களை வெட்டாமல் கிடக்குது. இந்த தண்ணி வாங்கி தான் களை வெட்டணும். தட்டை பயிர் பாருங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.